ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் இங்கிலீஷ் டியூட்டர் பிரபா கார்த்திக். என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணதுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் கமெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இனி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக அதே சப்போர்ட் தருவீங்கிற நம்பிக்கையில் நான் அடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொண்டு போகிறேன். ப்ளஸ் இது ஒரு கோர்ஸாக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற இன்ஸ்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நம்ம இடியம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இனி அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியம்ஸ். இடியம்ஸில் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்ங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட மீனிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வெரி ரேர்லி, once after a long time, something that happens very seldom, on rare occasion, almost never, hardly ever. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிமிலராக ஒரே மீனிங் தான் கொடுக்கும். நம்மளுக்கு ஒன்றுக்கொன்று கண்டிப்பாக ஒரு ஒத்துமை இருக்குது. இந்த மீனிங்ஸில் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் மீனிங்ஸ் ஒன்று தான் சொல்லுது. வெரி ரேர்லினா எப்போதாவது, ஒன்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம்னா என்றைக்காவது ஒரு நாள், ஓகேங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம். சம்திங் தட் ஹேப்பன்ஸ் வெரி செல்டம்னா எப்போதாவது நடக்கக்கூடிய மிதமான ஒரு விஷயம், சரிங்களா. ஆன் ரேர் ஒகேஷன், ரேர் ஒகேஷன்னா என்றைக்காவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆல்மோஸ்ட் நெவர்னா எப்போதும் நடக்காது. ஹார்ட்லி எவர்னா எப்போதாவது நடக்கும். ஓகே, தீஸ் ஆல் தி மீனிங்ஸ் விச் ஹவ் பீன் மென்ஷன் தேர். ஓகே, நம்ம இப்போ மீனிங் பார்த்தோம். இதோட நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடியமை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். Let us see the idiom with an example. I go to visit my grandfather only once in a blue moon. He lives in a remote farmhouse. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நான் என்னோட கிராண்ட்ஃபாதர் வீட்டுக்கு போவேன், அதாவது தாத்தா வீட்டுக்கு போவேன் எப்போதாவது ஒரு தடவை. ஏன்னா அவர் ஒரு ரிமோட் ஃபார்ம் ஹவுஸ், உங்களுக்கு தெரியும் ஃபார்ம் ஹவுஸுங்கிறது வயலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீடு. ஸோ அது கொஞ்சம் அவுட்டர் பிளேஸில் இருக்கிறனால, வெளியில் இருக்கிறனால அவங்க எப்போதாவது தான் உங்கள் கிராண்ட்ஃபாதர் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்கங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள். ஆல்தோ ஐ ட்ரஸ்ட் இன் காட், ஐ விசிட் தட் ஃபேமஸ் டெம்பிள் ஒன்லி ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அதாவது நம்ம கடவுள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் ஐ விசிட் தட் ஃபேமஸ் டெம்பிள், நான் அங்கே போகிறது இந்த ஃபேமஸ் டெம்பிள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போகிறது என்றைக்காவது தான் நம்ம போக முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் சென்டென்சஸ். வாங்க அடுத்த இடியம் பார்க்கலாம். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். என்னடா இது ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்? ஸோ மைட் பி ரெயின் வரும்போது கேட்ஸும் டாக்ஸும் வருமா அப்படின்னு நம்ம ஃபன்னியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இடியம்ஸுங்கிறது நம்ம டேர்ம் பண்ணுற மீனிங் பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். பட் அது சென்டென்ஸில் ஃபார்மேஷனில் வரும்போது நம்மளுக்கு அது வேறு மீனிங்கை நம்மளுக்கு கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ மீனிங் பார்த்திங்கன்னா இதுக்கு டூ மச் ஹெவி ரெயின், torrential rain, very heavily raining tremendously. இது எல்லாமே சிமிலராக ஒரே அர்த்தம் தான் கொள்ளும். டூ மச் ஹெவி ரெயின்னா உங்களுக்கு தெரியும், நிறைய அதிகமாக மழை வருது. டொரன்ஷியல் ரெயின் இஸ் நம்மளுக்கு சீசன் வைஸ் நம்மளுக்கு கண்டினியூஸாக மழை பெய்யும், அதுதான் டொரன்ஷியல் ரெயின். வெரி ஹெவிலி ரெய்னிங்குங்கிறதும் அதிக மழை, அதிகப்படியான மழை பெய்யறது. அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரெய்னிங் ட்ரெமெண்டஸ்லினா அதிகப்படியான மழை. ஸோ எல்லா மீனிங்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. பட் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ வாங்க நம்ம அடுத்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வென் த மான்சூன் கம்ஸ் இன் இந்தியா. நம்மளுக்கு மழைக்காலம் இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக கண்டினியூஸாக மழை இருக்கும் இல்லையா, அதிகப்படியான மழை இருக்கும். அதை தான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அர்த்தம் பண்ணுது. நெக்ஸ்ட், how will you go to play cricket today? It's raining cats and dogs. எப்படி விளையாட போவீங்க கிரிக்கெட் இன்னைக்கு? ஏன்னா வெளியில் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். வெளியில் ரொம்ப மழை வருதுங்கிறத தான் நீங்கள் எப்படி வெளியில் போய் கிரிக்கெட் விளையாடுவீங்க இன்றைக்கி? ஏன்னா வெளியில்
மழை வந்து ஹெவியாக வருது அப்படிங்கிறத தான் இந்த சென்டென்ஸ் மீன் பண்ணுது. நெக்ஸ்ட், வென் வி வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த பிக்னிக் இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ நம்ம பிக்னிக்லேருந்து திரும்பி வரும்போது ரொம்ப ஹெவியாக மழை வந்தது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லுது. வியூவர்ஸ், நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் மேக்கிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய சென்டென்ஸோட நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. சில வார்த்தைகளை போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தேவைப்படும். ஏன்னா நான் வந்து பேசிக் கிராமரோட கொண்டு போகிறேன். கண்டிப்பாக சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க அடுத்த இடியமை பார்க்கலாம். அடுத்த இடியம் ஆப்பிள் ஆஃப் ஐ. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, த பர்சன் ஆஃப் whom one is extremely fond, favorite, loving ones. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஃபேவரட் பர்சன், someone most cherished about others, something very precious. ஸோ இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான் கொள்ளும். நீங்கள் பாருங்கள், the person of whom one is extremely fond, favorite, loving ones, most favorite person, someone most cherished above others, something very precious. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யாரையாவது ஒருத்தங்களை நம்ம அதிகமாக அன்பு கொள்றதும் அதிகமாக தேடுறதும் அவங்கள நம்ம பிடிச்சவங்களா எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் இங்கே சொல்லுது. அண்ட் சம்திங் வெரி ப்ரிஷியஸ்னால் நம்மளுக்கு மதிக்கத்தக்கவங்க, அவங்க ரொம்ப விலை மதிப்பு இல்லாதவங்க. ஸோ எவ்ரி திங் மீன்ஸ் த சேம். ஸோ வாங்க நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இந்த ஆப்பிள் ஆஃப் ஐங்கிறத எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் கொண்டு போகலாம். ஹி லவ்ட் ஹிஸ் டாட்டர் வெரி மச், ஷி வாஸ் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க டாட்டரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அன்பு உள்ளவங்களாக இருக்காங்க. அதனால் அவள் தான் வந்து அவங்களுக்கு ஆப்பிள் ஆஃப் ஐ, அவங்க தான் ரொம்ப ஃபேவரட் பர்சன் இல்லைங்களா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட், மை கிராண்ட் டாட்டர் ஆர் சன் இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ, செட் த ஓல்டு மேன் லவ்விங்லி லுக்கிங் அட் ஹர் பிளேயிங். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு தாத்தா ஓல்டு மேன் இருக்காங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு அவங்களோட பேரனும் பேத்தியும், கிராண்ட் டாட்டர் அண்ட் சன்னா பேரன் பேத்தி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க. அவங்க விளையாடுறத பார்த்துட்டு லவ்விங்லி லுக்கிங் அட் ஹர் பிளேயிங், ஸோ லவ்விங்லி லுக் அட் ஹிஸ் ஆர் ஹர்னு வரும். ஸோ அந்த தாத்தா வந்து அவங்க விளையாடுறத பார்த்து, பேரனும் பேத்தியும் விளையாடுறத பார்த்து, பேரனும் பேத்தியும் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க, ரொம்ப பிடித்தவங்க, அவங்களோட செல்லம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட இடியம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேயும் அதோட மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறொரு சாப்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பிரபா கார்த்திக் signing off from you. Take care. Bye bye. See you in the next video. Thank you.